ஸோ வணக்கம் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, புள்ளி ஆனிவர்சரி எடிஷனோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்க்காதவங்கன்னா நம்மளோட சேனலில் இருக்குது. இப்போ தான் ரீசெண்டாக அப்லோட் பண்ணியிருப்போம், போய் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ புதுசாக தம்ப்நெயிலில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுவும் பிக்சர் ஆர்ட்டில் தான். ஸோ வாங்க போகலாம். ஸோ ஓகே, லெட்ஸ் கோ டு த கேம் ப்ளே வீடியோ. வாங்க. இப்போ நம்ம 4 மிஷன் இந்த வீடியோவில் பண்ணிவிட்டு இந்த கேம் ப்ளே வீடியோ முடிச்சிடலாம். ஓகே, சவுண்டை கொஞ்சம் குறைக்கலாம். இப்போ நம்ம ஆள் லைப்ரரியை சுற்றி பார்க்குறாப்புல. எல்லாம் இது என்னமோ வாசனை அடி. ஓ, நீ தான் புது பையனா? எல்லோரும் உன்னை பற்றி தான் பேசியிருக்காங்கன்னு ஒரு குண்டு பையன் சொல்கிறான். என்னது, எல்லோரும் என்னை பற்றி பேசுகிறான்? ஒன்றும் இல்லை, அதாவது அந்த கேரி சொசியோன்னா என்னென்னு அது நெவர் மைண்டு. இப்போ இவனுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுன்னா, இவன் லைப்ரரியிலேருந்து அந்த புக்ஸ் எல்லாம் இவனோட லாக்கரில் வைக்க போகிறாப்புல. ஆனால் வழியில் இந்த புள்ளி கேங்கெல்லாம் இருக்கானுங்க, ஒயிட் கலர் ஷர்ட்டு, அவனுங்க இவனை அடிப்பாங்க. இவனுக்கு வேறு ஒன்றுக்கு வருமா. ஆனால் இவனுக்கு காவலாக நாங்கள் தான் கூட்டிகிட்டு போகணுன்னு பார்த்தீங்களா, சொன்னேன்ல. இப்போ இவனுங்களை நம்ம பக்கம் உங்களுக்கெல்லாம் வெக்கமல்ல, எருமாடு மாதிரி வளர்ந்துருக்கீங்களா? அப்பாவை பசங்களை போய் அடிக்கிறேங்க. வாங்கடா, வயிற்றுலேயே உங்களுக்கெல்லாம் குத்துறது கூட தப்பு இல்லை தெரியுமா? சாவுங்கடா. இந்த ஹெட்ஷாட்டு அப்பாவை பசங்களை அடிக்கிறேங்க, எருமாடு மாதிரி வளர்ந்துருக்கீங்களே. உங்களுக்கும் அவன் சின்ன பையன் தானே, ஏன்டா அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க? லூசு பைத்தியங்களா? ஏங்க தடி மாடுங்க, சோத்தை தான் திங்குறாங்களா இல்லை வேறு ஏதாவது திங்குறாங்களா? கருமம், பார்த்தாலே அடிக்கணும்னு கோவம் வெறி அப்படி வருது. ஓ ஓகே, இப்போ இவனை வேறு வாஷ்ரூம், அதாவது இவனுக்கு வேறு ஒன்றுக்கு வருது, அதாவது வாஷ்ரூம் வேறு வருதான். இவனை வேறு சேஃபாக அந்த வாஷ்ரூமுக்கு கூட்டிகிட்டு போகணும். சரி வாங்க போகலாம். இன்னுங்க மணி சாயந்தரம் ஈவினிங் ஆகுது, 4 மணி. ஓகே, என்னை கவர்மே, அதான் என்னை காப்பாற்று வெளியில். என்னது, இங்கே பொண்ணுங்களாம் இருக்கா? எனக்கு இதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாப்புல. நம்ம ஆளு ஐயோ ஐயோ அங்கே ஒருத்தர் இருக்கானே. டேய் எவ்வளோ திமிருந்தா ஏன் மேலே கை வச்சேன். இந்த மம்மி டோல்டு ஆல்வேஸ் வாஷ் ஹேண்டு. இவன் கையை கழுவுறியா? நல்ல பையன்டா, நீ நல்ல பையன். வா 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 வாடா, வா சீக்கிரம் வா. ஓ, இவர் குண்டா இருக்கிறனா இப்படி தான் ஓடி வருவாப்புல. சரி விடுங்க. ஓகே, இப்போ நம்ம அதுக்குள்ளே 3 நிமிஷத்தில் இந்த மிஷனை முடிச்சிட்டோம் காய். சூப்பர். அதாவது ரொம்ப நன்றி ஜிம்மி, இந்த உனக்கு 5 ரூபா நான் தரேன்னு சொல்கிறாப்புல. அதாவது $5. அந்த புள்ளியோட ரெஸ்பெக்ட் 10 மைனஸு. இந்த படிப்பாளிங்க 5 அப்படின்னா 60 வந்திருக்கும். ஓகே வாங்க, அடுத்த மிஷன் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். டக்குன்னு இந்த கேமை சீக்கிரமாக முடிக்கணும் கைஸ், இல்லைன்னா ஒரு பார்ட்டு 19 வரும் போல். இருங்க. சரி வாங்க போகலாம். அடுத்த மிஷன் என்ன இருக்குது? அ லிட்டில் ஹெல்ப் காய்ஸ். இதுதான் நமக்கு ஃபைட்டிங் மூவ்ஸ்லாம் கற்றுத்தர மிஷனு. ஸோ வாங்க இப்போ போகலாம். அப்படி காய்ஸ் இருந்தாலும் இந்த இதை கொஞ்சமாவது ரியலிஸ்டிக்காக இருக்குது இந்த கேமு. ஸ்கூலில் நடக்கிற இருந்தாலும் அந்த ராக் ஸ்டார் கேம்ஸை ஒழுங்காக தான் பண்ணியிருக்காங்க. புள்ளி 2 வரும்னு சொல்கிறாங்க, ஆனால் அது வரல கைஸ். GTA 6 வரும்னு நினைக்கிறேன். ஓ, யாராவது ஹெல்ப் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ கலர் ஏரோ மார்க் காட்டும். ஹெல்ப் பண்ணால் காசு தருவாங்களா? பரவாயில்லையே, நமக்கு காசு தேவைதாங்க கைஸ். வாங்க போகலாம் நண்பர்களே, வாங்க போகலாம். ஓகே, இந்த மாதிரி பட்டன் அழுத்தணும். என்னது, டேக்கு பீட்டர் பேக்கேஜ் பீட்ரஸா? இவன் கமிட்டடா? அடா பாவிங்களா. டேய் உனக்கெல்லாம் ஒரு லவ். ஏங்க வயிறு எரியுதுங்க, இதெல்லாம் பார்த்தாலே வயிறு எரியுது நண்பர்களே, வயிறு எரியுது நண்பர்களே, வயிறு எரியுது நண்பர்களே, வயிறு குழந்து விட்டு எரியுது. இந்த பொண்ணுக்கிட்ட அவனோட ஐயோ வயிறு எரியுதே. ஏங்க அழகான பொண்ணுங்க, ஐயோ வயிறு இன்னும் குழந்து விட்டு எரியுதே.
56 இருக்குங்க. சரி சரி விடுங்க, நமக்குன்னு ஒரு காலம் வரும், அப்போ பார்த்துக்கலாம். எப்பா சரி சரி வாங்க, அந்த பையனை நான் சும்மா தாங்க அடித்தேன், வேணும்னே பண்ணல. சரி வாங்க, இப்போ இந்த மிஷனை அட்டன் பண்ணலாம். என்னது, நீ வந்து அங்கே போய் அழுவிடா முட்டான்னு சொல்கிறாப்புல. சரி விடுங்க, ஃப்ரெண்ட்ஸு சில டைம் சண்டை வரும், அதுக்கப்புறம் சமாதானம் ஆயிடுவாங்க. இதெல்லாம் சாதாரண வைப்பா, ஃப்ரெண்ட்ஷிப்பில் இதெல்லாம் சாதாரண வைப்பா. சரி, இந்த கேரியும் பிடியும் இங்கேயும் கூட்டிகிட்டு போகணுமா? கேரியா? சரி வாங்க. என்னங்க அந்த பஸ்ஸு இருக்கிற இடத்துக்கு மறுபடியும் போனால் திரும்பி தான் ஒரு வேலை பண்ணுமா? ஓ இதுக்குள்ளே வழியெல்லாம் இருக்கா? பாலடைஞ்ச பஸ்ஸில் பாடுறா என்ட்ரன்ஸே பஸ்ஸுக்குள்ளே. என்னமோ நம்ம ஆளுங்கெல்லாம் சுற்றி முற்றி பார்க்குறாங்க, என்னமோ பார்க்குறாங்க. எங்கே அந்த பழைய பூமர்ன்னு சொல்கிறாப்புல, அந்த நீ ஒரு லூசர், நீ ஒரு தோத்தாங்கோலின்னு சொல்கிறாப்புல. ஓடி போங்கடா முட்டாள் பசங்கடா அப்படின்னு இந்த வயசான ஒரு பிச்சைக்காரன் வராப்புல. ஓடுங்கடான்னு அவனுக்கு மேலே கல்லை தூக்கி எறிகிறாப்புல இந்த பிச்சைக்காரன், அதாவது இந்த வயசான பூமர். ஆனால் ஜிம்மி மட்டும் என்ன மாதிரி தைரியசாலியாக இருக்காங்க பார்த்தீங்களா? நான் உனக்கு கொன்னுடுவேன், என்ன உனக்கு ப்ராப்ளம், நீ என்ன குடிப்பியான்னு சொன்னியான்னு சொல்கிறேன்னு கேட்குறாங்க. நான் வந்து எனக்கு 15 வயசு, உனக்கு ட்ரக்ஸை பற்றி. டிரான்சிஸ்டர்னா ரேடியோ, அதாவது பழைய காலத்துலலாம் சங்கீத ஸ்வரங்கள் இந்த மாதிரி இளையராஜா சாங்கெலாம் ஓடி இருக்கும். இந்த மாதிரி ஒரு ரேடியோ வந்து இந்த ஆளுக்கு தேவையும். பார்த்தீங்கன்னா இப்போயும் ரேடியோ இருக்கா? இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது? இந்த கேம் நடக்கிற கதையை வந்து 2006, அதாவது 2006 அப்போ வந்து ஏதோ கொஞ்சம் ஓரளவுக்கு டெக்னாலஜி இருக்கும். அதனால் அப்போ ஏதோ ஒரு மொபைல் ஃபோன்ஸ்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஓரளவுக்கு டெக்னாலஜிலாம் இருக்கும். கார்லாம் அப்போ ஏதோ ஓரளவுக்கு இருக்கும். ஓகே வாங்க, அந்த ரேடியோ எடுத்தாச்சு, நம்ம போகலாம். ஐயோ இவனெல்லாம் நம்மளை ஒன்று பண்ண மாட்டாங்க. சரி வாங்க போகலாம். சீக்கிரம் போடா. என்ன இது? வா. சரி வாங்க, இப்போ வந்து இந்த ரேடியோ அந்த பூமர்கிட்ட கொடுத்தாச்சு. இப்போ இவன் என்னதான் நமக்கு ஃபைட்டு சொல்லித்தராப்புல. சரி வாங்க, என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஓல்டு அப்பர் கட்டை. சச்சின் டெண்டுல்கரோட அப்பர் கட் ஷாட்டு கிரிக்கெட்டில். ஐயோ இப்போ நீ கிரிக்கெட்டை பற்றி பேசுகிறியா இல்லை ஃபைட்டை பற்றி பேசுகிறியான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் விடுங்க, அதையும் பேசலானே. அது வந்து சச்சின் டெண்டுல்கரோட ஷாட்டு அப்பர் கட்டு, அது வேறு இது வேறு இதெல்லாம் சாதாரணம். இப்போ நம்ம அப்பர் கட்டை வந்து அன்லாக் பண்ணிட்டோம். இப்போ வாங்க, சூப்பராக இருக்குது இந்த அட்டாக் நமக்கு சில டைம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இந்த 2 மிஷனையும் முடிச்சுட்டு நம்ம போயிடலாமா? டிஃபெண்ட் பக்கின்னு இருக்கு, அதை முடிக்கலாம். அதுக்கப்புறம் தட் பிச்சுன்னு ஒன்று இருக்குது, அதை முடித்ததுக்கப்புறம் இந்த கேம் பிளே முடிச்சிடலாம். பிகாஸ் வீடியோ லென்த்து ஓவராக போயிருக்கூடாதுன்னு காரணத்தினால். சரி வாங்க, அது அப்படி அந்த மிஷனில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். டிஃபெண்ட் பக்கி. என்னங்க இது பக்கின்னு இருக்குது? என்னமோ ஒரு குரங்கு மென்டலா? ஸ்டாப் கேரி. ஸ்விம் டீமு. நீ உனக்கெல்லாம் ஸ்விம்மிங்கை பற்றி தெரியாது, அதை பற்றி நீ நீ பார்த்துருக்கியா? ஸ்விம்மிங் காஸ்டியூம்ஸ் இருக்கா உங்கள்கிட்டலாம்? இந்த மாதிரி கேரி கேட்குறாப்புல. சரி வாங்க, இப்போ வந்து பக்கின்னு ஒருத்தன் இருப்பான், அவனை ஹெல்ப் பண்ணும். அதாவது இந்த ஒயிட் கலர் டிஷர்ட் போட்ட கேங்கெலாம் இருப்பானுங்களா, அவனுங்க எப்போ பார்த்தாலும் அந்த படிப்பாளி கேங்கை வம்பிழுப்பாங்க. அதனால் அவனை ஹெல்ப் பண்ணி அவனோட நோட்ஸ்லாம் அங்கே இருக்குமா. நோட்ஸ் ஏண்டா அங்கே வைக்கிற? லைப்ரரியிலையாவது வைக்கலாம்ல லூஸு. அந்த நாயங்க இருக்கானுங்க தெரியுது பார்த்தீங்களே. என்னங்க தெரியல, பக்கி குக்கி இந்த மாதிரி நேமெல்லாம் வைக்கிறானுங்க. ஜார்ஜு இல்லைன்னா வில்லியம்மு இல்லைன்னா டேவிடுன்னு வைக்கலாம்ல. இந்த மாதிரி பக்கி குக்கி லக்கி இந்த மாதிரிலாம் வைக்கிறது
ஐயோ நாமளே இவனை அடிக்கோமே. டே பக்கி, ஐயோ டேய் நீ ஏன்டா அந்த அடே பக்கி, ஏங்க எழுத்து கம்மியாக இருக்குங்க பக்கிக்கு. இந்த பக்கி பயல பக்கி இந்த மாதிரி பக்கி குக்கி லக்கி இந்த மாதிரிலாம் வச்ச உங்களுக்கெல்லாம் அசிங்கமான. முதல்ல இவனுங்களோட பேரண்ட்ஸை சொல்லணும். இவனுங்க அந்த ஸ்டிங் பாமை போட்டால் தான் இவனுங்க அடங்குவானுங்க. வாங்க வா வா வா. இவனுங்களையும் சேர்த்து நாற்று போட வச்சிட்டோம். ஏங்க இவனுங்க கையில் ஒரு பேஸ்பால் பேட் இருந்துச்சு, அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இருங்க கடைசியாக ஒருத்தனுங்க வருவானுங்க, அப்போ அவனுங்களை முடிக்கிற இதான் நம்ம யூஸ் பண்ணலாம். இதுதான் நம்மளோட ஆயுதம், ஸ்பெஷல் ஆயுதம். அப்பாடா நமக்கு அந்த கூல்ட்ரிங்க்ஸ் கிடச்சிட்டு. வாங்கடா அப்பாவி பசங்களை அடிக்கிறீங்களே, வெக்கமாக வளர்ந்துருக்கீங்களே. உங்கள் அம்மா அப்பாலாம் உங்களை சொல்லக்கூடாதா? உங்களை வளர்த்தன உங்கள் அம்மா அப்பாவை சொல்லணும். கண்ட மேனிக்கு திட்டாமல் அடிக்காமல் செல்லம் கொடுத்து வளர்த்துருக்காங்களா, அவங்கள செருப்பால் அடிக்கணும்டா. செருப்பால் அடிக்கணும். செருப்பு எடுத்து பேக்கணும்டா. உங்களை வளர்த்துருக்க லட்சணம் செல்லம் கொடுத்து வளர்த்துருப்பாங்க போலங்க. சரி இந்த அப்பர் கட்டு அடிப்போமா? அப்பர் கட்டு அடிக்கலை. சரி விடுங்க, இந்த பக்கியை எப்படியோ காப்பாற்றியாச்சு. டேமேட் கிட்ஸு கீப் இட் டவுனா. அந்த பூமரா எச்சி துப்புற அசிங்கமா இல்லையா? கண்ட மினிக்கு குட்கா அந்த மாதிரி போதை பொருளை சாப்பிட்டு. தேங்க்ஸ் ஜிம்மி என்ன சொல்லிட்டு ஸ்கேட் போர்டு தந்துட்டாங்க. இப்பா ஐயா துற நீ பல்லாண்டு வாழணும் ஐயா துற. ஏங்க இப்போலாம் நமக்கு நிறைய பேர் ஹெல்ப் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா என்ன அடிக்க வர்றியா? யாருக்கிட்ட? ஜிம்மி கிட்டையா? எங்கள் ஆள்லாம் பார்த்துக்குவாமா. வா வா வா. இந்த பொண்ணு இப்போ ஏங்க இந்த பொண்ணு வேறு ஸ்லோவாக நடக்குங்க. ஐயோ அதுதாங்க இப்போ தலைவலியே. இந்த கேமை நான் முன்னாடியே விளையாண்டுருக்கேன், இது எனக்கு நல்லா தெரியுங்க. என் பேர் கிறிஸ்டி, என்னையாதெல்லாம் இல்லைன்னா ஜெனின்னு வைக்கலாம்ல. ஜெனிஃபர்னு வைக்கலாம். இல்லைன்னா அமிலியா இந்த மாதிரிலாம் வைக்கலாம். என்னையாவது கிறிஸ்டி இந்த மாதிரிலாம் வைக்கிறேன். சரி இப்போ வேறு நம்ம தூங்கணும் போல். ஐயோ கடவுளே. சரி ஏங்க இங்கே பண்ணால் கொஞ்சம் கிட்ட இருக்குது, அதனால் இந்த சேவ் நம்ம டெலீட் பண்ணலாம். ஸோ பிகாஸ் ஓகே. டிஃபன் பக்கி இந்த சேவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தூங்கலாம். இன்னும் நம்ம அந்த தட் பிச்சுன்னு ஒன்று மிஷன் இருக்குது, அதை மட்டும் பண்ணிவிட்டு இந்த கேம் பிளே முடிச்சிடலாங்க. இல்லைன்னா ஏங்க எனக்கு வேறு நெட்வொர்க்கே பத்தாதுங்க. இதுக்கு மேலே ஓவராக போச்சுன்னா ஒரு ஜிபியாவது வரும். அதுக்கே நாக்கு தெரியலனா இப்போ 2, 3, 4 இதெல்லாம் எப்படி இருக்கும்? அனலாகவே ஓகேடா. ஜிடிஎஸ் அட்ரஸை பார்த்து பழகிட்டு இருந்தா அதான் இந்த மாதிரி. சரி வாங்க போகலாம். பொண்ணுங்களோட ஹாஸ்டலா? ஐயோ கேர்ள்ஸ் ஹாஸ்டலு. ஐயோ எங்க இதெல்லாம் என்னமோ அதை கொடு ஒழுங்கு மாதிரியா. ஏங்க இந்த பனியன் மாதிரி போட்டிருக்க, அந்த ப்ளூ கலரில் ஒரு ட்ரெஸ் போட்டிருக்க இந்த பொண்ணோட சீனியர் மாதிரி எனக்கு பார்த்தா தெரியுதுங்க. ஆமாங்க அப்படி தான் இருக்கும். ஏன்னா இப்போ கோ டு ஜிம்முன்னு சொல்லியிருக்காங்க. என்னமோ ஜிம்மா? சரி ஜிம்மா. இந்த ஸ்டிங் பாமை போய் இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த ஸ்டிங் பாம் அந்த பொண்ணை வம்பழுத்த பொண்ணோட லாக்கரில் வைக்கணும். அந்த லாக்கரில் அவள் ஓப்பன் பண்ணும் போது அந்த பாம்பு கீழே விழுந்து அந்த ஸ்டிங்க் அவள் அப்படியே வாந்தி எடுப்பாங்க. ஷோ ஏண்டா ஒரு பொண்ணை போய் மேம் சாரு இல்லைன்னா பிரின்ஸிபல்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதுக்குன்னு ஏன்டா இந்த மாதிரிலாம் மோசமாக பண்ணுறீங்க? கொஞ்சமாவது அறிவு இல்லை. கண்ட்ரி நான்சென்ஸ். ட்ரீஸ் பாசுங்க. ஐயோ பொண்ணுங்களோட வாஷ்ரூம் வேறு. ஐயோ ஏதோ ஒரு ஷேர் வராப்புல, அவன் மட்டும் நம்மளை பார்த்தா நம்ம கதை சோலையை முடிச்சிடுவான். அவன் போனதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். செப்பாடா அந்த பூதம் அந்த பேய் பிசாசு ஒளிஞ்சுதுங்க. எங்க சரியான ஆளுங்க அவனா. உஷாராக ஷார்ஃபுங்க இந்த ஸ்டாஃப்லாம். ஏன்னா இங்கே பாத்ரூமில் ஒரு ரவுண்ட்ஸ் வந்தானே,
அந்த மொட்டை நாய். ஆல்ரைட் தியர் ஐ வில் செக்கிங் மை ஃப்ரம் மை லாக்கர்னு அந்த பொண்ணு வேற வருதா. இப்போ என்ன நடக்கும்னு நீங்களே பாருங்க. இப்போ என்ன இப்போ இப்போ ஐயோ காமிச்சிட்டேனா, சரி விடுங்க மறந்துடலாம். இப்போ வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்லணும். டேய் டேய் பார்த்தேன் உன்னை நான் பிரின்ஸ்பல்கிட்டே சொல்கிறேன், என்னை எப்போ பார்த்தா துரத்திக்கிட்டே இருக்காரு இந்த சாரு வேணும்னு. நான் பிரின்ஸ்பல் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்டா பார்த்துக்கோமா. அந்த பயம் இருக்கணும். பிரின்ஸ்பல்னு சொன்னால் மட்டும் ஒதுங்குறாங்க அந்த இதுங்க. பிரின்ஸ்பல்னு சொன்னால் மட்டும் பயப்படுவீங்களா? இப்போ பாருங்கடா, கரஸ்பாண்டன்ட்டுன்னு இருந்தால் அவர்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். ஆனால் இந்த ஸ்கூலில் கரஸ்பாண்டன்ட் இல்லை, பிரின்ஸ்பலும் அவர் தான், கரஸ்பாண்டண்ட்டும் அவர் தான். சீக்கிரம் சீக்கிரம் எப்பாடா இந்த பொண்ணுக்கிட்ட எப்படியோ சொல்லியாச்சு. தேங்க்ஸ் ஜிம்மி, நீ ரொம்ப நல்ல பையன்னு சொல்லி. பீட்ரஸ் வந்து உன்னை இப்போ ரொம்ப பிடிக்குமா? ஓகே, மிஷன் பாஸ். ஸோ பாய் கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த கேம் பிளே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களோட அடுத்த பார்ட்டோடு சந்திக்கிறேன். அதுவரை டாட்டா பாய் பாய், see you.